வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எளிமையாக ஈஸியாக டேஸ்டியாக ஒரு சட்னி. இது நம்ம தோட்டத்தில் எங்கள் வீட்டில் காய்ச்ச பச்சை மிளகா எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு தகுந்த அளவுக்கு புளி போட்டுருக்கேன். கண்டிப்பாக பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக கல்லுப்பு தான் போடணும். இதுக்கு தகுந்த கல்லுப்பு. அவ்வளோதாங்க. இதை நச்சுன்னு அம்மி இருந்ததுன்னா வச்சு அரைங்க. அம்மி இல்லைனா மிக்சியில் தான் அரைச்சாகணும். இல்லைனா உங்கள்கிட்ட இந்த உரல் மாதிரி குட்டியாக இருக்கும் இல்லையா, அதில் வச்சு ரொம்ப நாள் தட்டினீங்கன்னா 1-2 அரைக்கணும். அதுக்காக தான் இதை இப்போ நான் அரைச்சி கொண்டு வரேன். இந்த மாதிரி திப்பியாக அரைக்கணும். இப்போ திப்பியாக தான் வரும் மிக்சியில். ஏன்னா மிளகா குறைவாக தானே போட்டிருப்போம். இப்படி தான் வரும். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அவ்வளோதான். ஈஸி தான். ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது. ஈஸியாக பண்ணிடலாம். இதை இப்போ எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, இப்படி போட்டு இப்படி தொட்டுலாம் சாப்பிடக்கூடாது. சப்போஸ் காரம் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சால் அது மேலே நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அடுப்பு கிடுப்பு எதுவும் தேவையில்லை. இதை எப்படி எடுத்து சுடுறது. இப்படி தொட்டு இப்படிலாம் சாப்பிடக்கூடாது. வச்சு சும்மா இப்படி பெரட்டுன்னு பெரட்டிக்கணும். இப்படி சாப்பிட்டு பாருங்கள். சும்மா டேஸ்ட்டு யம்மியாக இருக்கும். மேலே கூட நல்லெண்ணெய் இருக்கனால அவ்வளோ ஒட்டலை. இப்படி பெரட்டி சாப்பிட்டு பாருங்கள். நீளமான மிளகாயில் ஜாஸ்தி காரம் இருக்காது. குண்டு குண்டாக இருக்கிற பச்சை மிளகாய் வாங்கிட்டிங்கன்னா செம காரமாக இருக்கும். இந்த காரம், புளிப்பு, உப்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல். அம்மியில் வச்சு சும்மா நச்சுன்னு அரைச்சி அவ்வளோதான் தொட்டுக்க. அது ஒரு டேஸ்ட்டு. அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். குக்கிங் கூட வேலை இல்லை இல்லையா? சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நிறையாலாம் இருக்காது. பச்சை மிளகாய் அரைச்சா கொஞ்சம் தான் வரும். இவ்வளோ தான் இருக்கும். எனக்கு ஃபோட்டோ எடுக்க கூட சட்னி இல்லை.